வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீர் என்று பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்று முன்னேறுவதையும் சம வாய்ப்பு பெறுவதையும் பாஜக RSS விரும்பவில்லை என்று கூறியிருக்கும் ராகுல் காந்தி, ஆங்கிலம் அவமானம் அல்ல, அது அடிமைச் சங்கிலிகளை உடைக்கும் கருவி என்று தெரிவித்துள்ளார். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாட்டில் புற்றீசல்களை போன்று கிளம்பும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் பற்றியும் அவற்றின் நேர்மை தன்மைகளை குறித்து ஆராய குழு ஒன்றை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஈரானில் இருந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் முதற்கட்டமாக 290 இந்திய மாணவர்கள் மீட்கப்பட்டு தாயகம் ஈரானில் இருந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் முதற்கட்டமாக 290 இந்திய மாணவர்கள் மீட்கப்பட்டு தாயகம் வந்தடைந்தனர். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 1974-76 காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞரின் கற்பனை வளத்தில் உருவான வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான சிறப்பை இப்போது பார்ப்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடந்த மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். இது பற்றிய தகவல் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். 2026 தேர்தல் பணி தொடர்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று கிருஷ்ணகிரி, சங்கராபுரம் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். தெலுங்கானாவில் 2 மகள்கள் தாயுடன் சேர்ந்து தந்தையை அடித்தே கொன்றுள்ளனர். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மகள் ஆடிய வெறியாட்டத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? அணு ஆயுதம் தொடர்பாக ஈரானுடன் ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் ராணுவம் மிகவும் அபாயகரமான கொத்து குண்டுகளை பயன்படுத்தியிருப்பதால் உலக நாடுகள் அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. கொத்து குண்டுகளின் தன்மையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆங்கிலம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதையே அமித்ஷா பேசியதாக விளக்கமளித்துள்ளார். நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இங்கிலாந்துடனான முதல் டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வால், கேப்டன் சுப்மன் கில் சதம் விளாசியதன் மூலமாக இந்திய அணி 350 ரன்கள் குவித்து வலுவான நிலையில் உள்ளது. 2026 தமிழ்நாட்டில் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சிதான் என்று பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி ஆட்சி தொடர்பாக இருவரும் கூறிய முரண்பட்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நாளுக்கு நாள் விஷம் போல ஏறும் விலைவாசி உயர்வு மாதாந்திர பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்து வரும் குடும்பஸ்தர்களை விழி பிதுங்க வைத்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். தூத்துக்குடி செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.